நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 16/3/2026க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 2ஆம் தேதி, மார்ச் மாதம் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 மற்றும் 7:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 மற்றும் 2:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9, குளிகை 1:30 மற்றும் 3, யமகண்டம் 10:30 மற்றும் 12, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று காலை 8:56 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:13 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். யோகம் இன்று அதிகாலை 5:13 வரை அமிர்த யோகம், பின்பு காலை 6:20 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 5:13 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் வள்ளல்களின் உதவிகள் கிடைத்து மகிழும் நாளாக இருக்கக்கூடும். தொல்லை கொடுத்தவர்கள் எல்லாம் விலகி செல்லக்கூடும். அரைக்குறையாக நின்ற கட்டிட பணிகளை மீண்டும் தொடர்வீர்கள். உயர் அதிகாரிகள் உங்களிடம் அனுகூலமாக நடந்து கொள்ளக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் கொஞ்சம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பேச்சை கவனமாக பேசுவது நல்லது. பிடிவாதம் துளி கூட வேண்டாம். இன்று கவலைக்கிடமான சூழல் கொஞ்சம் இருந்தது, கண்டிப்பாக போக போக மாறும். மனக்கவலை இல்லாமல் இருப்பது உங்கள் கையில் தான் உள்ளது. சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். மனதை கொஞ்சம் அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று விருந்தினர்கள் வருகை இருக்கும். குடும்பத்தினரின் தேவைகள் பூர்த்தியாகும். உடல் ஆரோக்கிய குறைவு போன்றவை ஏற்பட்டு பின்னர் சரியாகும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். இன்று அவ்வப்போது குடும்பத்தில் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். அக்கம் பக்கத்தினுடன் கொஞ்சம் வாக்குவாதம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமாக பேசி பழகுவது ரொம்ப நல்லது. வழியே சென்று உதவிகள் செய்வதன் மூலம் வீண் பழி கொஞ்சம் ஏற்படும். கவனமாக இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். முன்கோபங்கள் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. யாரையும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் கடிந்து கொள்ள வேண்டாம். இன்று பெண்கள் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். சுய கௌரவம் மேலோங்கும். எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். பெண்கள் இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று மனப்பக்குவத்துடன் செயல்படுவது மிக சிறப்பு. அதேபோல் பிள்ளைகளை கடிந்து கொள்ள வேண்டாம். காதலை பொறுத்தவரைங்க யோசியுங்கள். பதட்டம் கொள்ளாமல் இருக்க பாருங்கள். காதலை விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்லது. என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுலபமாக கல்வியில ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். முடிந்த அளவு மாணவர்கள் கல்வியை தவிர வேறு எதிலும் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டாம். நன்கு படியுங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று கவனமாக பேசி பழகுவது எதிலும் நல்லது. முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே திடீர் வாக்குவாதம் ஏற்படக்கூடும். வள்ளல்களின் உதவிகள் கிடைத்து மகிழும் நாளாக இருக்கக்கூடும். விருந்தினர் வருகை இருக்கக்கூடுங்க. வீண் பழி ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று சுமூகமான சூழல் கண்டிப்பாக இருக்கும். பிரியமுடன் அனைவரிடமும் பழகுவீர்கள். பரணி. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். கவனமாக பேசி பழகுவீர்கள். விருந்தினர்கள் வருகை இருக்கக்கூடும். குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. உடல் ஆரோக்கிய குறைவு இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். முன்கோபத்தை மட்டும் தளர்த்திக் கொள்ள வேண்டும். யாரையும் இன்று நீங்க கடிந்து கொள்ள வேண்டாம். சிம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். கிருத்திகை. சிந்தனைகளை வெற்றி இருக்குங்க. மந்த நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். குடும்ப பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். சிலருக்கு வழியே சென்று உதவுவதன் மூலம் வீண் பழி ஏற்படும். கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். ரிஷபம் ராசினியர்கள். இன்று காரியங்கள் உங்களுக்கு வெற்றி இருக்குங்க. சிந்தனைகள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செல்வ நிலையும் சீராக இருக்கக்கூடும். பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் வந்து இணையக்கூடும். மருத்துவ செலவுகள் குறைந்து மன நிம்மதி ஏற்படக்கூடும். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து இணையக்கூடுங்க. தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். ரிஷபராசினியர்கள் வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். சரக்குகள் விற்பது போன்றவற்றில் கவனம் இருக்கட்டும்.
புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். எதிர்பார்த்ததை விட இன்று முன்னேற்றமான வாழ்க்கை அமைத்துக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்கும். சமாளித்து தான் வெற்றி பெற வேண்டியிருக்கும். அறிந்து தெரிந்து சில பணிகள் முடிக்க வேண்டியிருக்கும். கவனமாக எதிலும் பேசி பழகுவது ரொம்ப நல்லது. கடுமையான வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டாம். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். உத்தியோகத்தின் காரணமாக வெளியில் தங்குவதற்கான சூழல் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். அனைவரும் அனுசரித்து சென்றால் எதிலும் வெற்றி இருக்கும். பெண்கள் இன்று கூடுமானவரை பரபரப்புடன் காணப்படுவீர்கள். செய்யும் செயலை மட்டும் நிதானமாக செய்ய வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கென்று நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. துரிதமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெற முடியும். பெண்கள் இன்று மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அமைதியுடன் செயல்பட வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் சூழ்நிலை புரிந்து கொள்ளுங்கள். படிப்பில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. உயர்கல்வியில நிலைத்து காண முடியும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அற்புதமாக நடைபெறக்கூடும். மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் கவனம் கொள்ள வேண்டாம். தேர்வில் வெற்றி பெறுவதற்கு முயற்சி பண்ணுங்கள், அது போதும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை, இன்று நீங்க மனசுக்கு பிடித்தமானதற்கு சென்று வருவீர்கள். காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். கனவுகள் நனவாக கொடி சூழ் இருக்கும். அக்கம் பக்கத்துடன் வீண் விவாதங்கள் வந்து செல்லும். பார்த்து பக்குவமாக பேசுங்கள். சின்னதாக மருத்துவ செலவுகள் ஏற்பட கொடுங்க. மதிய வேலை மகிழ்ச்சி கொடுக்கும். என்று உங்களுக்கு சிந்தனைகளை வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரோகிணி, இந்த நாள் உங்களுக்கு விரும்பிய உணவுகளை உண்டு மழுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். மனம் நிம்மதி அடையக்கூடும். கடுமையான பணி சுமை இருக்கக்கூடும். கூடுதலாக இன்று பரபரப்புடன் காணப்படுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இறை வழிபாட்டினால் இனிமை காண வேண்டிய நாளாக இருக்கக்கூடும். கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். என்று உங்கள் மனம் போல் வாழ்க்கை அமைதி விடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிருகசிரிஷம், என்று அனைவரிடத்திலும் பெரிய முன் நடந்து கொள்வீர்கள். சிந்தனைகளை வெற்றி ஏற்படக்கூடும். நல்ல நிலைக்கு உயர்ந்து செல்வீர்கள். வியாபாரத்தை தந்திரங்களை புரிந்து கொள்வீர்கள். மந்த நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. வரவேண்டிய பணம் தாமதமாக வந்தாலும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவீர்கள். இறை வழிபாட்டால் இனிமை காண வேண்டிய நாளாக இருக்கக்கூடும். விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். திடீர் செலவுகளை சமாளிக்க பிறரிடம் கைமாத்த வாங்க வேண்டிய சூழல் இருக்கும். பிறரிடம் வீண் விவாதங்கள்ல தலையிட வேண்டாம். அறிந்து தெரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி மன மகிழ்ச்சி அடைவீர்கள். மன மகிழ்மடியான சம்பவங்கள் நடைபெறக்கூடும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க கொடுங்க. எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்ல நிலைக்கு உயர்ந்து காட்டுவீர்கள். பெண்கள் இன்று விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். கல்விக்கான முடிவுகளை தெளிவாக கிடைப்பீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம், என்று பார்த்து பேசுவது ரொம்ப நல்லது. குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருங்கள். யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம். என்று ஓரளவு நல்லது நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. சூழ்நிலைகள் கண்டிப்பாக மாற்றத்தை கொடுக்கும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். மனசுக்குள் ஒரு இது பயம் ஓடிக்கொண்டிருக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். திருவாதிரை, பதட்டப்படாமல் இருப்பது ரொம்ப நல்லது. சில இடங்களை நீங்க பார்த்து பேச வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். மனோதைரியம் உண்டாகுங்க. என்று உங்களுக்கு
சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபம் வரக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். புனர்பூசம். இன்று எதிலும் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரக்கூடும். காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். பிள்ளைகளால் இன்று பெருமை உண்டாகக்கூடும். குடும்பத்திலும் இன்று மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். இறை வழிபாட்டினால் இனிமை காணும் நாளிற்கு கொடுங்க. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. கடகம் ராசினியர்கள். இந்த விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். காலை நேரத்தில் நல்ல செய்திகள் வரக்கூடும். கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு மனக்குழப்பம் விலகி செல்லும். திட்டமிடாமல் எதிலும் ஈடுபட வேண்டாம். செய்யும் காரியங்களை கவனம் கொள்ளுங்கள். கூட இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உறவினர்களால் விரயம் உண்டாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். பண வரவு கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கும். இருப்பதை வைத்துக் கொண்டு திட்டங்கள் இருக்கட்டும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். தொழில் விரிவாக்கத்திற்கான பண உதவிகள் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை கண்டிப்பாக குறையும். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். கடினமான காரியங்களையும் திறமையாக செய்து முடிப்பீர்கள். சவால்களை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய சூழல் இருக்கும். பிள்ளைகளாலும் உங்களுக்கு பெருமை உண்டாக கூட்டும். பெண்கள் இன்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தை நன்கு இன்று சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் உண்டாகக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மன அமைதியுடன் செயல்பட வேண்டும். காதல் கண்டிப்பாக வெற்றியடை போடும். என்று மாணவர்கள் நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சுலபமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் இனிய செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். இன்று படிப்பில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள், அது போதும். தேர்வு முடியும் வரை தேர்வில் கவனம் இருக்கட்டும். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று கூடுமானவரை பேசி எதையும் தீர்த்துக் கொள்வீர்கள். மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடைபெறக்கூடும். இல்லத்தில் நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். விருப்பங்களும் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். என்று பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. மன பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக நிச்சயம். பூசம். தைரியமாக இதில் ஈடுபடுவீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி ஏற்படுத்தும். ஆயில்யம். என்ற இனிய சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறக்கூடும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். வாகன யோகம் உண்டாகக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். லாபம் கொஞ்சம் கொஞ்சமாக உயரக்கூடுங்க. காலை நேரத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. சிம்மம் ராசினியர்கள். இன்று எந்த ஒரு விஷயத்தையும் ஆர்வமுடன் செய்து முடிப்பீர்கள். இறை வழிபாட்டினால் இனிமே காண வேண்டிய நாளாக இருக்கக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். இன்று இல்லத்தில் நல்ல காரியம் நடைபெறக்கூடிய சூழல் இருக்கும். வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. சிந்தனை வளம் கண்டிப்பாக பெருகும். திடீர் பயணத்தால் வழக்கமான பணிகளை சுணக்கம் கொஞ்சம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்கும். குடும்பத்தினருக்காக பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடுங்க. வாழ்க்கையில் புதிய முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புதிய தொடர்புகள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். லாபத்திற்கு என்று குறைவு இருக்காது. மனம் மகிழும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடுங்க. வெளியூர் பயணம் கண்டிப்பாக தெத்திக்கக்கூடும். வியாபார முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விரோதங்கள் விலகி செல்லக்கூடும். வீண் அலைச்சலும் பயணங்களும் கொஞ்சம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக வேண்டுங்க. சில விஷயங்களை நீங்க கவனமாக செயல்படுங்கள். வீண் விரயங்கள் ஏற்படக்கூடும். பெண்கள் கூடுமானவரை அவசரப்பட வேண்டாம். பதட்டப்பட வேண்டாம். நடக்கும் காரியங்களை கூடுதல் கவனியுங்கள். பெண்கள் இன்று யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம். கூடுமானவரை பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். தட்டி கொடுத்து வேலை வாங்க பாருங்கள். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். மன அமைதியுடன் செயல்பட வேண்டும். என்று மாணவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்ளுங்கள். பிடிவாதம் தயவு செய்து வேண்டாம். கல்வியில சிறந்து விளங்க வேண்டும். அதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். மாணவர்கள் இன்று தைரியமாக இதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்.
அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று நீங்க சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வாழ்க்கையில் இனிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். பொன் பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். இல்லத்தில் நல்ல பெயர் எடுப்பதற்கான சூழல் இருக்கும். சிலருக்கு வீடு கட்டி குடியேறக்கூடிய எண்ணங்கள் கண்டிப்பாக மேலோங்கும். பூரம். லாபம் எதிலும் உண்டாக கொடுங்க. மனம் மகிழும்படியான சூழல் கண்டிப்பாக வரக்கூடும். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். சுணக்கமான காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். புதிய முன்னேற்றம் என்று உண்டாகக்கூடும். வாழ்க்கையில் திருப்பங்கள் என்று ஏற்படக்கூடும். அக்கறையுடன் அனைவரிடத்திலும் பழகுவீர்கள். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திரம். இன்று வெகு விரைவாக செயல்படுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு நடத்துவீர்கள். புதிய சிந்தனை இன்று உருவாகக்கூடும். வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். குடும்பத்தினரை விட்டு பிரிந்திருக்க மாட்டீர்கள். அவர்களுக்கு வேண்டியவற்றையும் செய்து கொடுப்பீர்கள். வேலைகளும் உங்களுக்கு நல்ல விதமாக அமைந்துவிடக்கூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிரமம் இல்லாமல் வாழ்க்கை நடத்துவீர்கள். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று ஓரளவு சாமர்த்தியம் வெளிப்படும் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று மனதிற்குள் மகிழ்ச்சி கொடுங்க. சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். வியாபார விரோதங்கள் விலகி செல்லக்கூடும். பொருளாதார விருத்தியின்றி ஏற்படக்கூடும். அடுத்த நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். உடல் நலமும் சீராக இருக்கக்கூடும். ஒரு சிறு தொகையை செலவிடக்கூடிய சூழல் இருக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரிக்கக்கூடும். என்ற கணவன் மனைவிக்கிடையே திடீர் பூசல்கள் ஏற்பட்டு சரியாக கொடுங்க. குடும்ப செலவுகள் ஒரு பக்கம் கூடிவிடும். குடும்பத்தை பற்றிய கவலைகள் எழுந்து பெண்ணில் சரியாக கொடுங்க. உறவினர்கள் நண்பர்களிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். நிதானமாக பேசி பழகுவது நன்மை கொடுக்கும். தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். வீண் அலைச்சலும் கொஞ்சம் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். பயணங்களில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி செல்லுங்க. நேரம் தருவி உணவு உண்பதை தவிர்த்து விட வேண்டும். சாமர்த்தியமான பேச்சு லாபத்தை கொடுக்கும். பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். கமிஷன் துறையில் லாபத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்பாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று கூடுதல் பொறுப்புகளை உண்டாக்கி வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல கொடுங்க. காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பம் நிறைந்ததாக இருக்கும். போக போக எல்லாம் சரியாகும். காதலில் நீங்கள் தான் அமைதியும் கொள்ள வேண்டும். இல்லத்தில் கலந்து பேசி முடிவு காண வேண்டும். என்று மாணவர்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுலபமாக கல்வியை ஜெயிப்பீர்கள். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடையினை வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று மனக்கவலைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். அலைந்து திரிந்து சில பணிகள் முடிக்க வேண்டியிருக்கும். பயணங்கள் மேற்கொள்ள திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். நண்பர்களிடம் பேசும்பொழுது நிதானமாக பேசுங்கள். குடும்ப செலவுகள் ஒரு பக்கம் கொடுங்க. உடல் நலம் சீராக என்ற உடற்பயிற்சியை மேற்கொள்வீர்கள். மருத்துவ செலவுகளையும் கொஞ்சம் பார்த்துக் கொள்வீர்கள். அஸ்தம். என்ற குடும்ப உறுப்பினரிடம் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். கமிஷன் துறையில் லாபம் ஏற்படக்கூடும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். இழுபறியாக இருந்த காரியங்களில் வெற்றி இருக்கும். முக்கிய பொறுப்புகளை இன்று ஏற்றுக்கொள்வீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். என்று அழிந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்று ஓரளவு யோகமான நாளாக கண்டிப்பாக இருக்க கூடுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தேட வேண்டாம். பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். நிதிநிலை உயர்ந்து நிம்மதி காணும் நாளாக இருக்கக்கூடும். நினைத்தது ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறும். எடுத்த காரியத்தை எளிமையாக செய்து முடிப்பீர்கள். தொழில் முன்னேற்றம் கருதி முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். புதிய கூட்டாளிகளை சேர்க்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். என்னுடைய கருத்துக்களுக்கு மற்றவர்கள் எதிர்கருத்து தெரிவிப்பார்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். பத்திரமாக எதிலும் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. முன்பின் யோசிக்காமல் பேசுவதை தவிர்த்து விட வேண்டும். செலவுகளை கட்டுப்படுத்துவது சிரமம் இல்லாமல் இருக்குங்க. புதிய முயற்சிகளை வெற்றி ஏற்படக்கூடும். சாதகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அழிந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். சக ஊழியர்களிடம் நிதானமாக பேச வேண்டும்.
கவனமாக எதிலும் பேசி பழகுவது ரொம்ப நல்லது. யாரையும் இன்று குறைகள் சொல்ல வேண்டாம். அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிட வேண்டாம். பல நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியுங்க. அக்கம் பக்கத்துடன் அனுசரித்து செல்வது மிக நல்லது. கூடுமானவரை பேச்சு மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். தேவையில்லாத குழப்பங்கள் ஏதும் வேண்டாம். அதேபோல் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கூட அமைதியை நிலைநாட்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். என்ற புத்திசாலித்தனமும் சாமர்த்தியமும் வெளிப்படக்கூடும். பெண்கள் இன்று முன் பின் யோசித்து பேசுவது ரொம்ப நல்லது. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பெண்கள் இன்று அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பெண்களுக்கு இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. அதேபோல் குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். பதட்டம் கொள்ள வேண்டாம். காதலில் கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்கள் இன்று கொஞ்சம் முயற்சி பண்ணால் தேர்வில் சுலபமாக வெற்றி பெற முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இன்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றி கொடுக்கும். புதுவிதமான யோசனைகள் கண்டிப்பாக தோன்றும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். புதிய பொருள் சேர்க்கை என்று ஏற்பட கொடுங்க. கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். முன்பின் யோசித்து எதிலும் ஈடுபடுங்கள். அது வெற்றி கொடுக்கும். எடுத்த காரியத்தை எளிமையாக செய்து முடிப்பீர்கள். சுவாதி என்று பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. முடிவில் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். புதிய கூட்டாளிகளை சேர்க்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். சில முடிவுகளை நீங்க ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். நினைத்தது நிறைவேறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. விசாகம் இன்று பண தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். யோசிக்காமல் செய்த காரியங்கள் கூட வெற்றி இருக்குங்க. செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தொழில் முன்னேற்றம் கருதி சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். என்று செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது போதும். என்று உங்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று நீங்க அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கூடும் நாளாக இருக்கக்கூடும். உத்தியோக மாற்றங்கள் உறுதியாக கூடிய சூழல் இருக்குங்க. மாற்று கருத்துடையோர் இன்று மனம் மாறக்கூடும். உங்கள் கூட்டு முயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியமும் இன்று சீர்படக்கூடுங்க. அனைவரிடத்திலும் இன்று நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். இனிமையாக பேசி இன்று காரியம் ஈடுபடுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் இன்று கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். வரவுக்கேற்ற செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். எதையும் சாதிக்கக்கூடிய திறமையும் வெளிப்படக்கூடுங்க. சாமர்த்தியமும் வெளிப்படக்கூடுங்க. மனோதைரியமும் கண்டிப்பாக உண்டாகும். மற்ற ஒரு நாள் தேவையற்ற குற்றச்சாட்டு காலக வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்குங்க. கண் நோய், பித்தம், வாதம் போன்ற சம்பந்தமும் கொஞ்சம் இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். உணவு கட்டுப்பாட்டினை நீங்க சமநிலையில் வைத்துக் கொள்வது நல்லது. திடீர் கோபம் உண்டாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று பெண்கள் கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விரைவாக செயல்படக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். பெண்கள் இன்று மன பதட்டம் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். அமைதி நிலையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பம் நிறைந்ததாக இருக்கும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். எல்லாம் சரியாக நடக்கும். என்று மாணவர்கள் திட்டமிடுவீர்கள். எப்படி ஜெயிக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். பாடங்களை நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். மாணவர்களுக்கு பொறுப்புகள் உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியும். என்ற முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் இன்று வீண் பழி ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பேசும்பொழுது கவனமாக பேச வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். சாதிக்கும் திறமை இருக்கும். சாமர்த்தியம் வெளிப்படக்கூடும். நோய் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். நடைபயிற்சியை மேற்கொள்ளுங்கள். என்ற உள்ளத்திலும்
எல்லாத்திலும் மன அமைதி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பதட்டம் ஏதும் கொள்ள வேண்டாம். அனுஷம் இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். சீரான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புதுவிதமான யோசனைகள் மனதிற்குள் தோன்றும். திடீர் கோபங்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். மாற்று கருத்துடையோர் இன்று மனம் மாறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். எதையும் சாதிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீர்படும். என்று நீங்க அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். முன்கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். அது போதுங்க. கேட்டை என்று மனம் நிம்மதி அடைய கொடுங்க. வரவுக்கேற்ற செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். கூடுதல் பொறுப்புகள் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீர்படக்கூடும். திடீர் கோபங்கள் கொஞ்சம் வெளிப்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. கூட்டாளிகளை அனுசரித்து செல்லக்கூடிய சூழல் ஏற்படக்கூடும். ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கி விடக்கூடும். இன்று முன்பின் யோசிக்காமல் பேசுவதை நீங்க கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும். தனுசு ராசினியர்கள் என்று உங்களுக்கு தன வரவு கண்டிப்பாக கூடும். நிம்மதியான வாழ்க்கையும் இன்று ஏற்படக்கூடும். பெருமளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். மகிழ்ச்சி மிக்க இந்த நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். குடும்பத்திலும் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். இல்லத்திறனின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எதிலும் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். தொழிலில் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். இனிமையாக பேசி இன்று காரியம் ஈடுபடுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு வகையில் அலைச்சல் கூடுதல் செலவை சந்திக்கக்கூடும். வேறு ஒருவர் செய்த செயலுக்கு வீண் பழி இருக்க வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருப்பவருடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே வீண் மன வருத்தம் கொஞ்சம் ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்துடன் இன்று அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மைகள் ஏற்படக்கூடும். உறவரிடம் நிதானமாக பேசி பழகுவது நல்லது. சிலர் உதவிகள் கேட்டு உங்களிடம் வரக்கூடுங்க. உங்களுடைய கேள்விகளுக்கு சிலர் பதில் சொல்லும் பொழுது நிதானமாக நீங்க இருப்பது நல்லது. வேண்டுமென்றே குதர்க்கமாக கூட சிலர் பேசுவார்கள். அது உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். அதேபோல் நீங்களும் கேலி கிண்டல் பேச்சுகளுக்கு உள்ளாக வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று யாரிடமும் முன்கோப்பப்பட வேண்டாம். செய்யும் செயலை பொறுமையாக செய்யுங்கள். நிதானமாக எதையும் கடைபிடியுங்கள். பெண்கள் முயற்சியின் பேரில் வெற்றி ஏற்பட கொடுங்க. அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்ளுங்கள். பிள்ளைகளிடம் கனிவாக நடந்து கொள்ளுங்கள். காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலில் நீங்கள் தான் பொறுமையாக செயல்பட வேண்டும். அவதியுடன் செயல்பட வேண்டும். விட்டு கொடுத்தும் செயல்பட வேண்டும் என்று மாணவர்கள் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். உயர்வான கல்வியை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடும். மாணவர்களுக்கு என்று பொறுப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. சொந்த பந்தங்கள் வருகின்ற இருக்கக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது போதுங்க. போராடம் இந்த நுணுக்கமான விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நிதானமாக பேசி காரியம் ஈடுபடுவீர்கள். பஞ்சாயத்துகள் உங்களுக்கு நல்லதொரு முடிவை கொடுக்கும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. உத்தியோகத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் உங்களுக்கான பணி சுமை கொஞ்சம் இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று எதையும் நிதானமாக செய்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. உத்திராடம் இந்த முயற்சிகளும் முன்னேற்றம் இருக்கும். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இந்த ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். யாரையும் இன்று எந்த காரணத்திற்காகவும் தயவு செய்து முகம் சுளிக்காமல் பேச வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். இது அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் இருக்கும். பண நெருக்கடியில் இருந்தது கூட கண்டிப்பாக சரியாக கூடுங்க. மகரம் ராசினியர்கள் இந்த பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப அக்கறையுடன் செயல்படுவீர்கள். பிள்ளைகளை கடிந்து கொள்ள வேண்டாம். இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நல்லதொரு முடிவடையக்கூடும். சொந்தங்களின் வருகை இருக்கக்கூடும். குடும்பத்தினர்கள் உங்கள் குணம் அறிந்து நடந்து கொள்வார்கள். தாய் வழி உறவுகளால் தக்க பலன் கண்டிப்பாக கிடைக்கும். முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசிவிடுவீர்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். வீண் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். கவன சிதறல் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. வழக்கத்தை விட கூடுதல் செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் பொழுது கவனம் இருக்கட்டும். நிதானமாக பேசி படுவது நன்மை கொடுக்கும்.
எதிர்பார்த்த பணம் தாமதப்பட்டாலும் வரக்கூடும். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். அதிர்ஷ்டமும் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். கூட்டுத் தொழில் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. இல்ல தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். இன்று மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கூடும். சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். இன்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. மனோதைரியமும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெண்கள் கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்து விடக்கூடும். காதல் மட்டுமே குழப்பத்தை கொண்டிருக்கும். போக போக அதுவும் சரியாக கூடும். காதலில் முடிவெடுக்கும் பொழுது மட்டும் குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். இல்லத்தில் கலந்து பேசுவது சிறப்பு. என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். விளையாட்டுத் துறையில் ஆர்வம் இருக்கும். விளையாடுவது ஒன்றும் தவறில்லைங்க. கூடுமானவரை தேர்வு முடியும் வரை கொஞ்சம் பொறுப்பாக இருக்க வேண்டும். பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று நீங்க எதிலும் முன் கோபப்பட வேண்டாம். நடக்கும் காரியங்களை மட்டும் கூர்மையாக கவனியுங்கள். தேவைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. பகை உணர்வு ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தினர் உங்கள் குணம் அறிந்து நடந்து கொள்வார்கள். இன்று நீங்க பேச்சிலும் செயலிலும் பொறுமை இருப்பது ரொம்ப நல்லது. திருவோணம். எதிர்பார்த்த பணம் தாமதப்பட்டாலும் வரக்கூடுங்க. நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். சுபகார பேச்சுகள் கண்டிப்பாக முடிவடையக்கூடும். வெற்றி செய்திகளும் வீடிலிருந்து சேரக்கூடுங்க. குடும்பத்திலும் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாம் ஒழுங்காக இருக்கக்கூடும். உறவுகளிடம் பேசும்பொழுது நிதானம் இருப்பது ரொம்ப சிறப்பு. அவிட்டம். இன்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. எண்ணங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். கட்டிய வீட்டை பழுது பார்க்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரக்கூடும். எளிதில் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கக்கூடுங்க. வீண் பயணங்களை இன்று நீங்க மேற்கொள்வீர்கள். கெட்ட கனவுகள் அவ்வப்போது தோன்றும். என்று உங்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். சத்தான ஆகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். கும்பம் ராசினியர்கள். என்று நீங்க வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இல்லத்திலும் உள்ளத்திலும் கண்டிப்பாக அமைதி கூடும். உத்தியோக மாற்றம் ஏற்படக்கூடும். என்று யோகமான நாளாக இருக்க கொடுங்க. அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதனால் சிரமங்கள் ஓரளவு சரியாகும். வெற்றிக்கான செய்திகள் வீடு வந்து சேரக்கூடும். சிலருக்கு கட்டிய வீட்டை பழுது பார்க்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். சாதுரியமான பேச்சாற்றல் வெளிப்படக்கூடும். சகோதர வழியில் எதிர்பார்த்து நல்ல பலன் கிட்டுங்க. பஞ்சாயத்துகள் ஒரு நல்ல முடிவை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். உங்கள் கீழ் வேலை செய்பவரின் செயல்களால் உங்களுக்கு கோபம் கொஞ்சம் உண்டாக பார்த்துக் கொள்ளுங்கள். நிதானமாக பேசினால் காரியங்கள் வெற்றி இருக்கும். எல்லோரிடத்திலும் இன்று நல்லது கட்டுதல்களை பேசுவீர்கள். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். எதிலும் உங்களுக்கு வேகம் கூடிவிடும். அக்கறையுடன் பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். உத்தியோகம் தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்குங்க. அலுவலகத்தில் உள்ள சக ஊழியர்கள் மேல் அதிகாரியிடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். முன்பின் யோசித்து எதிலும் ஈடுபட வேண்டும். அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். வழக்கத்தை விட செலவுகள் ஒரு பக்கம் கூடிவிடும். எதிர்பார்த்த பணம் தாமதப்பட்டாலும் வரக்கூடும். வீடு வாங்க முயற்சி கூட வெற்றியை கொடுக்குங்க. பெண்கள் இன்று விரைவாக செயல்படுவீர்கள். பொறுப்புடன் நடந்து கொள்ளுங்கள். எதையும் யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். பெண்கள் அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். பெண்கள் முழு முயற்சி எடுத்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பம் நிறைந்தாக இருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதல்ல கொஞ்சம் விட்டு கொடுப்பது ரொம்ப நல்லது. என்று மாணவர்கள் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். விளையாட்டு புத்தியும் கொஞ்சம் இருக்க கொடுங்க. படிப்பில் மட்டும் முழு அக்கறை கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். மாணவருக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடியணை வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும்.
காரியங்களை ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். எதிர்பார்த்து நல்ல விஷயங்களை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்கள் கண்டிப்பாக திறந்துவிடக் கொடுங்க. இனிமையாக பேசி காரியங்களை ஈடுபடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சதயம், இன்று பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நுணுக்கங்களை ஓரளவு கற்றுக்கொள்வீர்கள். விரைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். நெருக்கடியில் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். இன்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். போராட்டாத்தி, இன்று எதிலும் உங்களுக்கு தெளிவு பிறக்கக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்கள் கண்டிப்பாக சரியாக கூடும். இன்று நிதானமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. தயவு செய்து மனோ பயம் மட்டும் வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி வெற்றியை கொடுக்கும். மீனம் ராசினியர்கள், இன்று நுணுக்கமான விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்கள் கூட ஓரளவு சுலபமாக நடைபெறக்கூடும். நடக்கும் காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். முடிவுகளில் கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தெளிவான சிந்தனை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். விடாமுயற்சிக்கு வித்திரும் நாகரிக்க கொடுங்க. பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடந்தாலும் கண்டிப்பாக வெற்றி நோக்கித்தான் செல்லக்கூடும். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். சுபகாரிய பேச்சுக்கள் நல்லதொரு முடிவை கொடுக்குங்க. இல்லத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விவாத பேச்சுக்களை மட்டும் கலந்து கொள்ள வேண்டாம். குடும்பத்தினர் உங்களை கண்டிப்பாக புரிந்து கொள்வார்கள். நீங்களும் மற்றவர்களை புரிந்து கொள்வீர்கள். முன்பின் யோசித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. எதையாவது பேசிவிடுவீர்கள். இதனால் வீண் மனஸ்தாபங்கள் போன்றவை ஏற்படக்கூடும். வழக்கத்தை விட செலவுகள் ஒரு பக்கம் கூடிவிடும். தொழில் வியாபாரம் நடைமுறையில் முன்னேற்றம் இருக்கும். சிக்கலான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. வார்த்தைகளை தெளிவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மிகவும் நிதானமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். கவன நடைமுறையை பின்பற்ற வேண்டும். எதிர்பார்த்த பணம் தாமதப்பட்டாலும் வரக்கூடும். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. அலைந்து தெரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். எதிலும் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். கெட்ட கனவுகள் கண்டிப்பாக தோன்றும், பார்த்துக் கொள்ளுங்கள். உடலும் உஷ்ணம் அடைய கொடுங்க. சத்தான ஆகாரம் எடுத்துக்கொள்வது மிக நல்லது. யாரையும் எந்த நோக்கிலும் காயப்படுத்தி விட வேண்டாம். பிடிவாதமாக பேசிவிட வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுங்கள். பெண்கள் இன்று காரியங்களை கொஞ்சம் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. அது மட்டுமில்லை, குடும்ப தேவைகளும் பூர்த்தியாக கூடும். சில நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். காதல் மட்டுமே குழப்பத்தை கொண்டிருக்கும். காதல் போக போக சரியாக கூடும். காதல் நீங்கள் தான் அமைதி கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும். இன்று அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில சுலபமாக ஜெயிக்க முடியும். தேர்வில் வெற்றி பெற்று நல்ல பெயரை கண்டிப்பாக எடுக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று நல்லது நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி, இன்று சிரித்த முகத்துடன் இன்று காரியங்கள் ஈடுபடுவீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய சூழல் இருக்கின்றது. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். திருப்பங்கள் ஏற்படும் நாகரிக்க கொடுங்க. மனோதைரியம் உண்டாக கூடும். இன்று உங்களுக்கு நல்ல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மாறுபட்ட சிந்தனை உருவாக கொடுங்க. இன்று ஓரளவு காரியங்கள்ல வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. உத்திரட்டாத்தி, இன்று மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். இந்த ஆதாயம் உங்களுக்கு சீராக வரக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். மனோதைரியம் இன்று ஏற்படக்கூடும். தெளிவான முடிவெடுப்பதன் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று ஓரளவு பிரச்சனையிலிருந்து விடுபடும் நாளாக இருக்கக்கூடும். ரேவதி, இன்று மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. விரைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. அடிப்படை தேவைகளும் இன்று பூர்த்தியாக கொடுங்க. மனம் கொஞ்சம் பதட்டமாகத்தான் இருக்கக்கூடும். எதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கக்கூடும். எது செய்வதாக இருந்தாலும் நல்லதாக செய்யுங்கள். அது வெற்றி கொடுக்கும். சிலர் குறுக்கீடுகள் செய்தாலும் மாலை நேரத்திற்குள் எல்லாம் சரியாக கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.